ஹாய் ஐஸ், சும்மா அப்படியே நெய்வேலி பார்க் வரைக்கும் ஜாலியாக வண்டியிலே ஸ்கூட்டிலே வந்து ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி போல் ஈவினிங் டைமு. நாங்கள் வீட்டிலே இருக்கிறப்பலாம் இந்த மாதிரிலாம் மழை பெய்யாது, வெயில் பொழந்து கட்டிட்டு அடிக்கும். எங்கேயா இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வரலாம்னு நினைக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. அந்த மாதிரி க்ளவுடு. ஆனால் நல்லா இருக்கு. இந்த ஒரு மாதிரி அப்படியே சிசிலிங் மலைக்கும் அப்படியே வண்டியில் வந்து போகிறதுக்கு நல்லா இருக்குது. லைட்டாக பெய்யுது, ஆனால் இப்போ நல்லா இருக்குது. பட் ஓவராக வந்து பெய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்கேயா ஓரம் கட்டி நிப்பாட்டி தான் ஆகும். ஸோ அதான் வீடியோ எடுக்க தேவையில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கலாமே, லைட்டாக ஒரு மெமரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஷூட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பலிக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கிராஸ் பண்ணுறோம். எங்கள் அம்மா வந்து ரைடிங்கில் கலகுறாங்க. அது 50 தான், 50 இறங்க மாட்டேங்குது வண்டி. 50லேயே பறகுது ஸ்பீடாக. பட் சேஃப்டியாக ஹெல்மெட்லாம் போட்டிருக்காங்க. அதனால் எங்கேயா நீங்களும் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் வந்து ஓகேவா. பக்கமாக போனீங்க அப்படின்னா தேவையில்ல, அதுக்கும் போட்டுருவாங்க. பட் தூரமாக போனீங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுகிட்டே போகும், ஓகேவா. இதை பாருங்க, நம்ம முன்னாடி அந்த நிலக்கரி ஃபேக்ட்ரி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் தெரியும். ஓகே கைஸ், ஸோ நான் நம்ம பார்க்குக்கு போயிட்டு அப்புறமா உங்களை இது பண்ணுறோம், மீட் பண்ணுறோம், ஓகேவா. பாருங்க லாரிலாம் எங்க அப்புறம் இது வந்து சுங்கச்சாவடி தான். நெய்வேலி நகரம் புதுச்சேரின்னு போட்டிருக்கு. பாண்டிச்சேரியும் போகலாம். ஓ, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. இதே வழியாகவே வந்து பாண்டிச்சேரி போகலாம் மாட்டிருக்கு. நிலக்கரி எடுக்கிற இடம் இது போட்டிருக்கு. இருங்க, உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வர வழியில் வந்து ஒரு கட் எடுக்கிற மாதிரி 2 லெஃப்ட் ரைட் பிரிஞ்சுது. ஸோ ரைட் எடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பார்க் போகிற வழியாக பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கும். நல்லா இருக்குது. சுற்றி ஒரு ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாகவே மரம் செடி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனரியாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது சுரங்கம் வெட்டுவாங்கல்ல, நிலக்கரி சுரங்கம். ஸோ அதுவுமே இருக்குது. ஐயோ, மழை அதிகமாக போய் ஆரம்பிச்சிச்சு கைஸ். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர வழியில் ஒரு சின்ன டோல் மாதிரி இருந்தது, செக்கிங் மாதிரி. அவங்க நல்லா ஷெட்டு போட்டிருந்தது, அவங்க வண்டியை நிப்பாட்டி இருக்கான். ஃபுல்லாக மலையில் தொப்பரே நனைய போகிறோம்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறைய மழை. நல்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வந்து தலை நனையா இருக்கும். அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. போச்சுரா என் ஃபோன்லாம் நனைய ஆரம்பிச்சிச்சுக்கா. பாருங்க, மழை நிறைய பெஞ்சுது. பிஜு சொன்ன மாரியே ஃபுல்லாக ஃபோனும் நனைஞ்சி, அதுக்கப்புறம் நாங்களும் நனைஞ்சிட்டோம். வேறு வழியில் இந்த இடத்துல பார்த்தா எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு பேனர் வச்சுருந்தாங்க, அங்கே வண்டியெல்லாம் நிறுத்திட்டு எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்களா, நாங்களும் போய் அங்கே நின்றுட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வர லாரி அத்தனையுமே வந்து நிலக்கரி எடுத்துகிட்டு போகிற லாரிங்க. அதனால் தண்ணியை மேலே வாரி ஊற்றுறாங்க, நிற்க முடியல. சரி, அதனால் என்ன பண்ணோம், இந்த இடத்துலையும் கூட்டமாயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், ஆப்போசிட் சைடு வந்தோம். அங்கே ஒரு பெட்டி கடை இருந்துச்சு, அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். அப்பயும் மழை விடுற மாதிரி தெரியலங்க, பயங்கர மழை. சரி, ஓகே, இன்றைக்கி பிளான் கேன்சல்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சன்னிகிட்ட சொன்னேன். அவரும் யோசித்தார். ஆமாம், மின்னல் வேறு, இடிக்குது, பயங்கர மின்னல். அங்கெல்லாம் ஃபுல்லாக மரம் தான். அதனால் பார்த்தா பயமாயிடுச்சு. சரி, வீட்டுக்கு ரிட்டன் ஆகிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. அதனால தான் ஒரே வீடியோவில் 2 ட்ரெஸ் போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, நான் க்ரீனாக, சன் வந்து பாருங்கள் பிளாக்கு, ஜீன் வந்து ப்ளூ கலரில் போட்டிருப்பார். நாங்கள் அன்றைக்கி வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டோம். பக்கத்தில் தான் இருக்குது, விருத்தாச்சலம் பக்கம்தான் நெய்வேலி. ஒரு 1/2 ஹவரில் வந்துடலாம். சரி, வீட்டுக்கு போயிடலாம். நனைஞ்சாச்சு, இதுக்கப்புறம் எங்கே பார்க்கில் போய் உட்கார முடியும் ஈரத்தோட. அதனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். அந்த பேனர் இருந்தது பாருங்கள், அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த இடத்துல. அதனால் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம். அப்புறம் என்னோடய ஜீன்ஸ்லாம் ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. அப்புறம் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் ஆகிட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா டே 2. வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்து விடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்து அது எதோ சொல்லுவாங்களே, அலெக்சாண்டர் படை எடுப்பாங்கன்ட்டு, அந்த மாதிரி முதல் நாள் விட்டால் 2ஆவது நாள் போன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி வந்தோம். அப்போ செகண்ட் டே 2 போட்டோம். ஸோ அப்போ தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தோம். இதுதான் அந்த நெய்வேலியில் இருக்க இது வந்து ஆக்சுவலாக செகண்ட் மெயின்ஸு. இந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் வந்து தோண்டி நிலக்கரி எடுத்தாங்க. அந்த நிலக்கரியிலேருந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டு தயாரிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. மழை பெய்யுதுங்க.
நேற்றையும் இப்படி தான் மழை பெஞ்சது, வீட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டு தான் இருக்குது. கை கட்டினது வாய் கட்டலங்கிறது இல்லையா? போக முடியல. அங்கே பாருங்கள், அதுதான் பார்க்கு. சரி வந்து சிட்டிங். வீடியோ முடிச்சுட்டு போகலாம். காட்டு, கை காட்டு. மழை ஓவராக பெஞ்சிட்டு இருக்கு கைஸ். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் மழை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோன்னா சிங்கிளாக உட்காந்துருக்காரு. நான் பாவம் அம்மா தான் கூப்பிட்டு வரேன். இந்த வீடியோ நாங்கள் போடவும் மாட்டோம், வச்சுப்போம் எங்களுக்காக. நாளைக்கு என் மருமக வந்தா காமிக்கிறதுக்கு தான். மருமக வந்தா காமிக்கிறதுக்கு தான். கை காட்டு விதுமா. ஹாய் மக்களே, பாருங்க இந்த பீச், இந்த பார்க்குக்கு தான் வந்துருக்கோம். பார்க் உள்ள இருக்கு, இதுதான் கேட்டு. இது போயிட்டு அப்படியே போகணும். இது வந்து அந்த பார்க்கோட கேட்டு. இதுதான் வந்து மெயின் பஜார். இங்கே அப்புறம் இங்கெல்லாம் கடைங்கெல்லாம் இருக்கும். அப்படியே சுற்றி காமிச்சுமா அந்த பார்க். ஆமாம், எல்லாமே ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஹோட்டல் இருக்குங்க, பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க. சூப்பராக பசங்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க. வீட்டுக்கெலாம் போயிட்டு ஸ்நாக்ஸ் கிடையாது, ஹோட்டல்லே நல்லா சாப்பிட்றாங்க. ஹாய் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நெய்வேலியில் இருக்கிற பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த பார்க்கோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஜூப்ளி பார்க், சிறிய ஒரு பூங்கா. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஈவினிங் டைமில் அழகாக வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து வராங்க. உண்மையாக ஒரு நல்ல பிளேஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து மழை பெஞ்சிருந்தது, ரொம்ப நேரமாக மழை, எப்படியும் ஒரு 2 hours கிட்ட பெஞ்சிருக்கும். ஸோ அதனால் உள்ளே இருந்த எல்லாமே வந்து மேக்ஸிமம் நனைஞ்சு போயிட்டு எல்லாமே நனைஞ்சிருக்கனால கிட்ஸை கூட்டம் வந்து பெருசாக வந்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நிறைய கூட்டம் இல்லை. அதனால் நாங்கள் வந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி இருக்குது. பட் பரவாயில்ல, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அதனால் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட என்ட்ரன்ஸு. கரெக்டாக 4 மணிக்கு வந்து திறப்பாங்க கைஸ். ஸோ நீங்கள் பார்க்குக்கு வரணும்னு பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒரு 4 மணி போல வாங்க. ஸோ பாருங்க, இதுதான் மெயின் கேட்டு. வேறு எந்த பக்கமும் வந்து கேட்டு கிடையாது. வரணும்னா இந்த பக்கம் தான். வேறு எங்கேயும் இன்னொரு இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து குனிஞ்சு உள்ளே புண்ணெலாம் வரணுமா. அது மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்கள் வந்தீங்கன்னா 4 மணிக்கு இதுவே திறந்துடுவாங்க, உள்ளே வந்து. ஸோ பாருங்க, மழை பெஞ்சனால ஃபுல்லாக கம்மியாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. கை கழுவி வச்சுருக்காங்க. தண்ணி வருமானு தெரியும். ஓகே, சூப்பர் கைஸ், தண்ணி வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா இங்கேயே கை கழுவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கை கழுவலாம். இல்லை மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் கூட கை கழுவலாம். சூப்பராக இருக்குது. வெயில் டைமுக்கு அருமையாக இருக்கும். ஆமாம், இப்போ மழை பெஞ்சு இது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்குது. வெயில் டைமில் வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இங்கே வந்து வெயில் தெரியாது, நிழலாக தான் இருக்கும். அதுவும் 4 மணிக்கு தான் திறக்கிறாங்க அப்படின்றப்ப நல்லா காற்று குளுன்னு கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாயிடும். அப்போ வந்து இன்னுமே இந்த மரத்துக்கு நல்லா காற்றடிக்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சென்டர் ஆஃப் த பார்க்கில் இருக்கும். இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வரமாட்டிருக்கு, ஃபவுண்டைன் மாதிரி தண்ணிலாம் வரமாட்டிருக்கு. பட் நார்மலாகவே இன்றைக்கி மழை தானே பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் இது பண்ணலையா இல்லை வந்து எப்பயுமே இருக்காதா அப்படின்றது வந்து தெரியல. ஓகேவா? ஸோ வாங்க இப்போ போயிட்டு நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் தான் நிறைய மரம் இருக்குது. மரம் பூலாம் பாருங்க, வாட்ச்மேன் போட்டு சூப்பராக பூலாம் போட்டு. நெய்வேலினாலே வந்து பார்க் வந்து ரொம்ப ஃபேமஸ் நெய்வேலி பார்க். அதை விட்டா தேட்டரு, அப்புறம் அதை விட்டோம் அப்படின்னா அந்த பஜாரு. ஆமாம், ஸோ பஜார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 days வந்து பெருசாக வந்து கூட்டம் இல்லையா, ஏன்னா அந்த மழை டைம்னால தான். ஆமாம், ஸோ அதனால் இன்றைக்கி பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கே பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். யாருமே இப்போ அப்போ உட்காந்து இடத்தே காணும் சாமி, ஒரு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும், அதில் தான் உட்காந்து புள்ள அப்படியா? வா நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். இந்த பாருங்க இந்த ஊஞ்சல்லாம். ஆமாம், நிறைய இடத்துல ஊஞ்சல் இருக்குது. பட் இன்றைக்கி மழை பெஞ்சனால பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது மேலே கூரை இருக்குது, இது நனைஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் கால் வைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஈரமாக இருக்குது.
ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஸ்டோன்லேயே வந்து டேபிள் மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. பட் ஈரமாக இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழகாக அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். சீஸா இருக்குது. ஆமாம், நார்மல் பார்க்கு இன்றைக்கி வாட்டர் பார்க் மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதிலலாம் வந்து இப்போ குழந்தைங்க ஊந்தாங்கன்னா அழகாக ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் வந்து தொப்புன்னு விடலாம், ஜாலியாக இருக்கும். வாங்க அங்கே போயிட்டு என்னன்னு பார்ப்போம். அது ஏதோ ஸ்விம்மிங் பூல் பாத்ரூமா, அது ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதா கைஸ்? இதை பாருங்கள், இதான் சொன்னானா நெய்வேலியில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, போய் கத்தின்னு சொல்லி நின்றானு. இல்லை, ஆமாம், பார்க்குக்கு போனீங்கன்னா நெய்வேலியில் ஸ்விம்மிங் பூல்னு சொன்னாப்பா. அப்படியா? மழை பெஞ்சு சகதியாக இருக்குது கைஸ். வச்ச உடனே அப்படியே கால் வந்து உள்ளே போகுது. ஸ்விம்மிங் பூலும் ஒன்றும் இல்லைப்பா, பைப் இங்கே லைன், பைப் லைன் எல்லாமே வாட்டர் சப்ளைன்னு நினைக்கிறேன். போதுமா உள்ள கிட்டிக்கு போகாதவா? கரண்ட் இருக்கு மாட்டிருக்கு. ஆமாம், வாட்டர் சப்ளை லைட் இந்த மாதிரி. இதுதான் கைஸ் பார்க்கோட ஒரு டோட்டல் ஓவர் வியூ மாதிரி. ஸோ இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க் ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக தெரியுது, பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குது, ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு வேணும்னா நீங்கள் டாய்லெட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்துட்டார் என்ட்ரன்ஸ். ஓ வாஷா. அப்புறம் பாருங்கள், இதுதான் பார்க்கு. இப்போ நெய்வேலி டவுன்ஷிப்பில் வந்து உள்ளவங்களுக்கு தான் இந்த பார்க்குன்னு கிடையாது. நம்ம வெளியிலேருந்து வர்றவங்க, சரௌண்டிங்கில் விருத்தாச்சலம், வடலூர், குறிஞ்சிப்பாடி, கடலூர் இப்படி சுற்றி உள்ள ஊருங்கள்லேருந்து வர்றவங்களும் வந்து பார்க்கில் வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன, ஸ்கூல் போயிட்டு பிள்ளைங்கள்லாம் ஈவினிங்கில் கூப்பிட்டு வருவாங்க. அப்புறம் வீக்லி வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. இப்போ இந்த டவுன்ஷிப்பில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருப்பாங்கங்க. பார்க் மட்டும் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ஸ், ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கும், பார்க்கு இந்த மாதிரி எல்லா வசதியும் இருக்கும். ஸ்கூல் எல்லாம் வந்துட்டு நல்ல கோச்சிங் இங்கே இருக்க ஸ்கூல்லாம். சிபிசிஐ போர்டு சிலபஸ் இருக்கும், ஸ்டேட் போர்டு சிலபஸ் இந்த மாதிரி தான். நல்ல வந்து ஒரு ரிச்சான இது டவுன்ஷிப்புன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சேல்ரி ப்ளஸ் வந்து நிலக்கரி எடுக்கிறாங்க, அனல் மின் நிலையம், அந்த கரண்ட்டு தயாரிக்கிறாங்க. அதனால் வந்துட்டு சேல்ரிலாம் இங்கே வந்துட்டு நல்லா அதிகமாகவே இருக்கும். மக்கள் வந்து இங்கே நிறைய ஸ்டேட்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படி ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இங்கே ஒர்க் பண்ணுவாங்க. இப்போல்லாம் நிறைய வந்து நார்த் இண்டியன்ஸ் தான், ஏன்னா மோடி கவர்மெண்ட்டில் நார்த் இண்டியன்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணுறாங்கங்க. அதனால் நெய்வேலி நகரம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகாது, எல்லாம் பார்த்தது தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து வர்றவங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே உள்ள மரங்கள், ஸ்ட்ரீட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் மரங்கள்லாம் இருக்கிறது அப்படியே அளவெடுத்து வச்ச மாதிரி இருக்கும். ரோடெல்லாம் இது வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த பிளாக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்றையும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு இப்படி 24, 26 வரைக்கும் பிளாக் இருக்குது. அதுக்கெல்லாம் பஸ்ஸு வந்து நெய்வேலி பஸ்ஸே போகும். உள்ளுக்குள்ளே இருக்கிற பஸ்ஸு வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் மினி பஸ் போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி நெய்வேலியில் வந்து அங்கே ஒவ்வொரு பிளாக்குக்கும் போகக்கூடிய நம்பர் போட்டு பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே காரு, பைக்கு, இது மாதிரி ஸ்கூட்டி இந்த மாதிரி நிறையா வாங்கி வச்சுப்பாங்க. அவங்க இங்கே வேலையை விட்டு போகிறப்போ திருப்பி இங்கேயே அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே சொல்லுவாங்க நெய்வேலி போனால் செகண்ட் சேல்ஸில் பைக்கு, ஸ்கூட்டியெல்லாம் வந்து நல்லா கம்மி விலை கிடைக்குன்னு. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல தான் வந்துட்டு என்னோடய அப்புக்குட்டி அவங்க வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஃபோட்டோ வீடியோலாம். அது நான் அந்த கிளிப் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த இடத்துல நின்று நான் பிஜுகிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், பிஜுமா அப்புக்குட்டி இங்கே தானே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டேன் நான். யாருக்கு தான் இருக்கும், நம்மளோட சன் இல்லையா, நம்மளோட குழந்தை தானே, அது எப்படி விட்டுட்டு நம்மளால் வாழ முடியும். அதனால தான் நான் மெயினாக வந்தோம். ஃபஸ்ட்டு நேற்று வந்தப்போ எங்களால் வர முடியல, மழை பெஞ்சுது. அதனால் இப்போ வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டோம். இன்றைக்கும் திருப்பி வந்து இந்த இடத்த பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் பார்க்குக்கு வந்தோம். ஓகேங்க, ஒரு வழியாக நாங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். எனக்கு வந்து அப்புவை பார்த்த ஒரு திருப்தி இருந்த மாதிரி இருந்துச்சு, நேராக பார்த்த மாதிரி. நீங்களும் இது மாதிரி வாங்க, இந்த நெய்வேலி உங்களுக்கு பிடிக்கும்.
அந்த மாரி உங்களுக்கு இங்க வந்து மெயின் பஜார், பேடா பஜார்லாம் இருக்கு. நெறைய வந்துட்டு கோவில்கள்லாம் இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால நீங்க கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். ஓகே பை. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பபாய். வீடியோவ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க.